வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல ஒரு நாட்டோட பவரை தீர்மானிக்கிறதே அவங்க பேசுற விதம் தான். அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் லைஃபை நம்ம சரியான இடத்துல இங்கிலீஷ் பேச தயங்கணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பறிபோறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட இங்கிலீஷை எப்படி இம்ப்ரூவ் பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்காங்களா? உங்களுக்காக தான் இது. பாருங்க. மை இங்கிலீஷ் பேட் இன் ஆஃபீஸ், மை இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹவு இம்ப்ரூவிங் இட். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு, அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. மை இங்கிலீஷ் இஸ் நாட் குட் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை ஆஃபீஸ், ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் இட். இது புரிஞ்சுதா? பாத்தீங்களா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே நான் செஞ்ச தப்ப ரொம்ப அழகா கரெக்ட் பண்ணி தமிழ்லயே சொல்லி கொடுத்துச்சு. தினம் நீங்களும் ஒரு 15-30 நிமிஷம் இதே மாதிரி பேசி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுல 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இதை பயன்படுத்தி உங்களாலையும் ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும். இது ஒரு கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா ஆப். கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திருக்காங்க இந்தியா முழுக்கத்துல இருந்து. நீங்களும் தமிழ் வழியாவே ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர்னோவா இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஷ்யா, உக்ரைன் மற்றும் ட்ரம்ப் இதை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இப்போ ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவங்களோட ரிஃபைனரிஸை குறி வச்சு உக்ரைனுடைய ராணுவம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ரேஷன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல இவங்களுடைய லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ், உக்ரைனுடைய லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸு, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டரில் ஆரம்பித்து இப்போ இந்த யுத்தத்தோட 2.5 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் போய் தாக்கி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரோன் சக்தியை இன்னைக்கு உக்ரைன் பெற்றிருக்காங்க. இப்போ ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய இராணுவம், சரியாக விமானப்படை இல்லை, ஏர் டிஃபென்சஸ் பெருசாக இல்லை, வீரர்கள் ஷார்ட்டேஜ் இருக்குது. 2.5 வருஷம் இந்த போரில் ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எப்படி மாற்றி யோசிக்கிறாங்க அப்படின்றது நல்லா கவனிங்க. இந்த தாக்குதல் அப்படின்றது இந்தியாவிலேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே ஒரு மிக முக்கியமான பாடம் இருக்குது. அது எங்கன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ரஷ்யாவுடைய டிஃபென்சஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்களுடைய ஆன்டி ட்ரோன் நெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரஷ்யா கிட்ட ட்ரோன்ஸும் அதிகமாக இன்றைக்கி இருக்குது. கன்வென்ஷனல் ஃபயர் பவர், ஏர் பவர்னு சொல்லக்கூடிய அதுவுமே அது அதிகமாக தான் இருக்குது. உலகத்தோடைய 3வது மிகப்பெரிய ஏர் பவர் அப்படின்றது ரஷ்யா கிட்ட தான் இருக்குது. இப்போ இவ்வளவும் இருக்கும் பொழுது இவங்களுக்கு வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸுமே கொஞ்சம் இப்போ கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு அமெரிக்காவிலேருந்து. ஸோ 1000க்கும் அதிகமான கிலோமீட்டர் உள்ள ரேஞ்சு, 75 கிலோ வரைக்கும் பேலோடு, 200லேருந்து 300 ட்ரோன்ஸ் வரைக்கும் டீகாயோட, அதாவது ஒரே மாதிரி ட்ரோன்ஸ் போகும், அதில் ஒரு 30-40 ட்ரோன் வெடிகுண்டு இல்லாமல் போகும். ஸோ ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸை வீக் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த ஓஎஸ்சியோடைய டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்டில் ஆரம்பித்து 1ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 13 வரைக்கும் 58 அட்டாக் வந்து பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள. இதில் ஃபார்தஸ்ட் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் உக்ரைன் ரஷ்யா எல்லையிலேருந்து 2000 கிலோமீட்டர் உள்ள தள்ளி சில முக்கியமான ஆயில் ரிஃபைனரிஸை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 58 அட்டாக்ல ரிஃபைனரிஸ் 28, பம்பிங் ஸ்டேஷன் 18, டெப்போ மற்றும் எக்ஸ்போர்ட் டெர்மினல் அப்படின்றது மிச்சம் இருக்கக்கூடியது. இதில் சைரான், சர்த்தோவ், அபிஷ்கி ரிஃபைனரிஸ் அப்படின்றது மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கு. ட்ரெஸ்பா பைப்லைன் ஸ்டேஷன் அதுவும் தாக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இப்போது உக்ரைன் ரஷ்யாவுடைய மிலிட்ரி டார்கெட்ஸை எய்ம் பண்ணலை, அவங்களுடைய விமான தளங்களை எய்ம் பண்ணல. அவங்க குறிப்பிட்டு அடிக்கிறது ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரிஸ், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அந்த ஆயிலை சேர்த்து வைக்கக்கூடிய டெப்போ, சேல்ஸ் பாயிண்ட், பிரைமரி சேல்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் அது, அப்புறம் அந்த பைப்லைன். இதோட லாங்கஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்றது டைம் அண்ட் ரிஃபைனரி 1992 கிலோமீட்டர் உக்ரைன் எல்லையிலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம். கருங்கடல்லையும் பால்டிக் கடல்லையும் இருக்கக்கூடிய சீ போர்ட்ஸையும் வந்து அவங்க தாக்குறாங்க. இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரஷ்யா வந்து டீசல் மற்றும் பெட்ரோலுடைய ஏற்றுமதியை கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஷிப்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறாங்க. இது என்ன இவங்க பண்ணுறாங்கன்றதை நல்லா கவனிங்க. எண்ணெய் கிணறுகளை அவங்க கை வைக்கல, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை மட்டும்தான் அவங்க கை வைக்கிறாங்க. எண்ணெயோடைய அந்த விற்பனை பாயிண்ட்டுகளை கை வைக்கிறாங்க. இதனால என்ன இருக்குன்னா ரஷ்யாவுடைய
பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டிலே ஷார்ட்டேஜ் ஆகி 10% அவங்களுடைய பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. புத்தினுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்துருக்கு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி பண்ணீங்கன்னா $57 பெர் பேரல். அதே நீங்கள் சுத்திகரித்து பெட்ரோல் டீசலை ஏற்றுமதி பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மடங்கு லாபம் அதில் இருக்குது. அந்த இடத்த தான் உக்ரைன் இப்போ குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ட்ரோன் ஸ்ட்ரென்த்துமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஒரு 2000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய அளவுக்கான இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம், பொட்டன்ஷியல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உக்ரைன் இந்த போருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ட்ரோன் சக்தியாக வெளியில் வரும் அப்படின்றதுல எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வேணாம். இந்தியாவிலேயே இப்போ ட்ரோன் கண்டுபிடிச்சு ட்ரோன் டிடெக்ஷனுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்குள்ளே வித்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபேஸ்புக்லாம் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஏன் இந்தியாவுக்கு ஒரு அலாம் பெல் அப்படின்னா, சமீபத்தில் அமெரிக்காவில் பெற்றுட்டு இருந்த இந்த அசீம் முனீர் ஒரு வார்த்தையை சொன்னால், குஜராத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நாங்கள் தகர்ப்போம், உங்களுடைய டேம்களை நாங்கள் தகர்ப்போம், அம்பானியோட வீட்டை தகர்ப்போம்ன்ட்டு. ஸோ இந்தியாவுடைய ஒரு கணிசமான ஏற்றுமதி அப்படின்றது கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கேருந்து பெட்ரோல் டீசலாக சுத்திகரித்து அதை நம்ம ஐரோப்பா மற்றும் உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய தேவைக்கு உண்டான எல்லா ரெஃபைனரிஸுமே, இந்தியா பெட்ரோல் டீசல் இம்போர்ட் பண்ணுறது கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு பதிலாக நம்ம கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணி 140 கோடி மக்கள் இன்னைக்கு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்குன்னா இங்கே சுத்திகரிக்கப்படக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் தான். ஸோ உக்ரைனோட இந்த டெம்ப்ளேட்டை பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு 17 லட்சம் மதிப்புள்ள ட்ரோனை வச்சு உங்களால் ஒரு கேஸ் ஸ்டேஷனை அடித்து நகர்த்த முடியும் அப்படின்னா எவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுடைய வரக்கூடிய காலங்களில் இந்திய ஆயில் நிறுவனங்கள், குறிப்பாக இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஜியோ போன்ற நிறுவனங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை ட்ரோன் தாக்குதலேருந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணி ஆகணும். இந்தியாவுடைய காஸ்ட்டும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்மளோட மிலிட்டரி அப்சர்வர்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதன் பிறகு அக்டோபர் 16 ட்ரம்ப் புதினுக்கு ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் பேசின பிறகு இந்த எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை போட்டிருக்காரு. இதில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்துச்சு, நல்ல மீட்டிங்கு. ட்ரம்ப்பும் புதினும் இந்த போருக்கு பிறகு ஹங்கேரியில் இருக்கக்கூடிய புடபெஸ்டில் சந்திப்பாங்க. 2-3 வாரத்துக்குள்ள இந்த போர் நிறுத்தத்தை எப்படி கொண்டு போகலான்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அமெரிக்க தரப்புல இருந்தும் ரஷ்ய தரப்புல இருந்தும் ஹை லெவல் அட்வைசர்ஸ், நெகோஷியேட்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டு, சொல்லக்கூடாத இடத்துல, அதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணாத இடத்துல சந்திச்சு பேசுவாங்க. அதை லீட் பண்ணி போறவர் மார்க்கோ ரூபியோ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் அப்படின்றது ட்ரம்ப் இப்போ பார்க்க ஜெலன்ஸ்கி வராரு ஓவல் ஆஃபீஸ்க்கு, வெள்ளை மாளிகைக்கு. இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ட்ரம்ப்பும் புதினும் பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெலன்ஸ்கியோட நிலைமை எப்படி இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுல இருந்து. இப்போ இதில் என்ன பேசினாங்க அப்படின்றத, we also spent a great deal of time talking about trade between Russia and the United States when the war with Ukraine is over. ட்ரம்ப் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ரஷ்யாவுடைய வர்த்தக உறவை எப்படி மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியா மேலே நீங்கள் எதுக்கு வரி போட்டீங்க, அதுக்கு வந்து உங்ககிட்ட ஆன்சர் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கொலோசல் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் ட்ரேட் இன் பீஸ் வித் வேர் ரீச்ட் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டு. முக்கியமான இடங்கள்ல அதில் குறிப்பாக இந்த டெரிட்டரியை விட்டு கொடுக்கறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு இது ப்ரீஎம்ப்ட் தான். த சக்ஸஸ் இன் த மிடில் ஈஸ்ட் வில் ஹெல்ப் இன் அவர் நெகோசியேஷன் அட்டர்னிங் அட் த எண்ட் ஆஃப் வார் வித் ரஷ்யா. இங்கே மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் காசா பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிட்டேன், அதே லைனில் நாம் போய் இங்கே தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரச்சனையை தீர்த்து வச்சது 2 பேரையும் பேசி பர்மனன்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயத்தை எதையுமே ட்ரம்ப் பண்ணல. நீ இந்த ஒப்பந்தத்துக்கு உடன்படிக்கலைன்னா நான் உன்னை அடிப்பேன், இல்லை இவனை வச்சு உன்னை அடிப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஹமாஸை வழி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ஹமாஸை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, உக்ரைனையுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு வரணும், சிமில்டேனியஸ்லி ரஷ்யாவையும் இந்த அழுத்தத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. இப்போது அழுத்தத்தை எப்படி கொடுக்க போகுது அமெரிக்கா? ரஷ்யா மேலே இன்னும் அதிகமான பொருளாதார தடைகளை இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய சைனா, இந்தியா போன்ற நாடுகள் மேலே சாங்ஷன்ஸு. அதன் பிறகு க்ரூயிஸ் மிசைல், இதை வந்து எப்படி இந்த கேம் நான் ஏற்கனவே சொன்னேன், அது நடக்கும்போது தான் தெரியும், டொமாஹாக் மிசைல்ஸை உக்ரைனுக்கு கொடுக்கறது. ஆனால் அதுவே இவங்ககிட்டே கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கில், அது வேறு விஷயம். இதை வச்சு தான் அவங்க ரஷ்யாவை ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. டொமாஹாக் மிசைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக இவங்க தரப்புலேருந்து, ரஷ்ய தரப்புலேருந்து உஷாகோவ் என்ன சொன்னார்னா,
நீங்கள் உக்ரைனுக்கு டமாக் மிசைலை கொடுத்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா உறவுன்றது இன்னும் படுபாதாளத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தின்மே அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த மிசைல்லாம் வந்து யுத்த காலத்தில் ஒன்றும் பெருசாக மாற்றிடாது என்றா அவங்க S-400 S-500 ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவுடைய சக்ஸஸ், அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய சக்ஸஸ் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கு அவங்களோட S-400 சிஸ்டத்தில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிசைல் அப்படின்றது ரஷ்யாவுடைய டெரிட்டரிக்குள்ளே, இந்த யுத்தத்தை ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போகணும்னு தான் அவங்க பார்க்குறாங்க. இதை தான் ரொம்ப நாளாக ஜெலன்ஸ்கி கேட்டிருந்தாரு. பட் அது இல்லைன்ற போது இவங்க ட்ரோன் தாக்குதலை இப்போ ரஷ்யா மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசணும். இப்போது ரஷ்யாவுடைய எனர்ஜி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? ஐரோப்பிய யூனியன் 18 சாங்ஷன்ஸ் ஏற்கனவே விதிச்சிருக்காங்க. இப்போ 19வது சாங்ஷனை கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவை ப்ரெஷர் பண்ணுறாங்க. பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவை ப்ரெஷர் பண்ணுறாங்க. ரஷ்யாட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்காதீங்க, அமெரிக்காட்டேருந்து மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரே ஒரு இதுதான், ரஷ்யாவை வந்து சுத்திகரித்து விற்கக்கூடாது, எண்ணெயை பெட்ரோல் டீசலாக விற்கக்கூடாது, லாபம் அதில் ஈட்டக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆயில் ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஐரோப்பாவுக்கு இன்றைக்கும் ரஷ்யாட்டம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த 3வது நாடுகளுக்கு ரஷ்யா ஏற்றுமதி செய்யும்போது ப்ரைஸ் கேப்பை வச்சுருப்பாங்க. சந்தையில் வந்து $70 பெர் பேரல்னா ரஷ்யாவால் 47-45 தான் விற்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய LNG ப்ராஜெக்டில் புது இண்டஸ்ட்ரீஸ், அதாவது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி ரஷ்ய நிறுவனங்களான நயாரா போன்ற நிறுவனங்களை சாங்ஷன் பண்ணி அவங்கள வந்து வேறு நாடுகளில் இயங்க விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணாலும் ரஷ்யாவுடைய LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் யூரோப்புக்குள்ளே வரதை சாங்ஷன் பண்ணல. ஏன்னா அதை சாங்ஷன் பண்ணால் இங்கே யூரோப்புக்கு டப்பா டான்ஸ் ஆடிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெயும் ரஷ்யா கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஐரோப்பிய யூனியனுடைய இந்த யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல 19 சாங்ஷன் பேக்கேஜ் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா ரஷ்யன் LNGயை 2027 வரைக்கும் வாங்கக்கூடாது அப்படின்ற அந்த பொருளாதார தடையை வந்து கொண்டு வரும். இப்போது ஐரோப்பிய யூனியனுடைய இன்னொரு த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்நெஃப்ட் மற்றும் காஸ்ப்ராம் நெஃப்ட், இது ரெண்டுமே பெரிய ஆயில், ரஷ்யாவுடைய ஆயில் நிறுவனங்கள், இது 2 பேர் மேலேயும் சாங்ஷன் கொண்டு வரணும். ஏன்னா 2 மில்லியன் பெர் டே பெர் பேரல் அப்படின்றது ரஷ்யாவுடைய துறைமுகத்துக்கு இந்த 2 நிறுவனங்கள் தான் கச்சா எண்ணெய் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது காஸ்ப்ரோம் மற்றும் ரோஸ்நெஃப்ட், இந்த ரோஸ்நெஃப்டோடைய துணை நிறுவனம் தான் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நயாரா நிறுவனம். இவங்க 20 ரஷ்யல் ரிஃபைனரியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. $3 பில்லியன் அப்படியே பேரல் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு. இதை கட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 118 ஷேடோ டேங்கர், இப்போ ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறதுக்கு அதிகமான ஆயில் டேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டேங்கருக்கு உண்டான இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா. இப்போது இந்த ஷேடோ டேங்கர்ஸ் அப்படின்றத இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எந்த விதமான இன்சூரன்ஸும் இல்லாமல் ஒரு கள்ள சந்தைனே வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஷிப்பை வந்து உள்ளே கொண்டு வருது. அதையும் இவங்க தடுக்கணும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான எஃபெக்டை வந்து கொடுக்கல. ஏன்னா ரஷ்யாவுடைய பொருளாதாரம் இப்பயும் இன்டாக்டாக தான் இருக்குது. பட் ரஷ்யாவுடைய இப்போ என்ன பிரச்சனைனா, இந்தியா ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய 1.2 மில்லியன் பேரல் பர் டே மற்றும் சைனா இம்போர்ட் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட 2 பில்லியன் பேரல் பர் டே, இது ரெண்டுத்தையுமே அவங்க ரிஃபைனரியை கட் பண்ணி கப்பல்களை வரவிடாமல் பண்ணி அவங்களோட நிறுவனங்கள் சாங்ஷன் பண்ணாங்க, பேமெண்ட்லாம் பண்ண முடியாதுன்ற நிலைமை வரும்போது இந்தியா ஏற்கனவே சைனாவுடைய ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்குது. நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய யுவானை ரஷ்யாட்ட கொடுத்து நம்ம வாங்குகிறோம், ஆயில் வாங்குகிறோம். இந்திய ரூபாயை கொடுத்து நம்ம ஆயில் வாங்குகிறோம். ஸோ அந்த இடத்துல பெரிய ஒரு டேமேஜை அவங்க பண்ண முடியாது. ஆனால் ரஷ்யா ஆயிலை நீங்கள் மார்க்கெட்லேருந்து கட் ஆஃப் பண்ணிங்கன்னா கச்சா எண்ணெய் வந்து வேற ஒரு இடத்துல புதுசாக உருவாக்கி எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த சப்ளையெல்லாம் வந்து மாற்றணும்னா வருஷ கணக்காகும். அப்போ கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமாகும். இன்றைக்கி அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா இருக்கக்கூடிய நிலைமையில் மீண்டும் கச்சா எண்ணெய் விலையை ஒரு $80-90 கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கமும் கவுண்டரும் எழுதி வச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு குளோபல் எனர்ஜியை, இன்ஃபேக்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எரிக் இங்கே அமெரிக்க தூதராக இருக்கும்போது ரஷ்யாவை தடை பண்ணிட்டு சில நாடுகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், ஏன்னா ரஷ்யா எண்ணெயை வாங்காமல் விட்டுட்டாங்கன்னா உலகத்தோடைய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வந்து எக்கச்சக்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் ஹமாஸோடைய பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்புக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வார் சினாரியோவில் இங்கே கொண்டு வரணும். உக்ரைனை இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல
ஜெலன்ஸ்கி போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இதை பேசும்போது ஜெலன்ஸ்கி அங்கே கை கட்டி நின்று அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு திரும்ப போகிற நிலைமையில தான் ஜெலன்ஸ்கி இருப்பாங்க. இங்கே எப்படி இவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக போனாங்களோ இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலையை தான் அவங்க தெளிவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரையும் கொடுத்துட்டு இருக்காங்க, ரஷ்யாவையும் சீக்கிரம் வழிக்கு கொண்டு வரணும்னு கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு இந்த போர், ரஷ்யா உக்ரைன் போர் முடியறதுக்கான ஒரு நிலவரம் வந்து தெரியுது. பட் ட்ரம்ப் தான், புத்தின் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர். இது எப்படி போகுது அப்படின்றத இன்னொரு காலையில் டீட்டெயிலாக பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.